வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது அறிவில் இயற்பியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் ஐஎஸ்ஆர்ஓ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. GSAT 13, GSAT 14, GSAT 17, GSAT 19. GSAT 19 துணைக்கோளை நிறுவியவுடன் ஐஎஸ்ஆர்ஓவின் 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. ஸோ ஆன்சர் டி தான் சரி. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் டேஷ். சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் தாலமி, நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ், கலீலியோ, ஹார்ன், லிப்பர்ஷே. ஆன்சர் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஷ் ஆகும். அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி டேஷ் ஆகும். பெருவெடிப்பு, விண்மீன் திரள், சூரிய மைய மாதிரி, நீள்வட்ட மாதிரி. ஆன்சர் பெருவெடிப்பு. ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் டேஷ் ஆகும். ஆகாயத்தின் பெரும் பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் உர்சா மைனர், உர்சா மேஜர், விண்மீன் மண்டலம் இவற்றில் எதுவுமில்லை. ஆன்சர் உர்சா மேஜர். பி தான் கரெக்ட். இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை டேஷ் ஆகும். ரோஹிணி 1, GSAT 17, ஆப்பிள், ஆரியப்பட்டா. இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை ஆரியப்பட்டா ஆகும். அடுத்து, வெப்பம் என்பது ஒரு வகையான டேஷ். மின்னாற்றல், ஈர்ப்பு ஆற்றல், வெப்ப ஆற்றல் எதுவும் இல்லை. ஆன்சர் வெப்ப ஆற்றல். வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை நிகழ முடியும்? விரிவடைதல், ஈர்ப்பு ஆற்றல், வெப்ப ஆற்றல், அனைத்தும். ஆன்சர் அனைத்தும். இது எல்லாமே நடைபெறும் எப்போனா ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது விரிவடைதல், ஈர்ப்பு ஆற்றல், வெப்ப ஆற்றல் இது எல்லாமே நிகழ முடியும். பின்வரும் பொருட்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவருகிறது? திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள், அனைத்தும். ஆன்சர் அனைத்தும். அடுத்து, திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது எது அதிக விரிவுக்கு உட்படும்? திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள், அனைத்தும். ஆன்சர் வாயு பொருள். சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். திரவ நிலையிலிருந்து திட நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். பதங்கமாதல், குளிர்வித்தல், உறைதல், படிதல். உறைதல். ஆன்சர் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷ் நடைபெறும். திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள், அனைத்தும். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் திடப்பொருளில் நடைபெறும். கலோரிமீட்டர் என்ற சாதனம் டேஷ் அளக்க பயன்படுகிறது. உடல் வெப்பம், நீரின் குளிர்ச்சி ஏற்புத்திறன், பொருளின் ஏற்கப்பட்ட மற்றும் இழக்கப்பட்ட வெப்பம், மின்னோட்டம். ஆன்சர் பொருளின் ஏற்கப்பட்ட மற்றும் இழக்கப்பட்ட வெப்பம் தான் கலோரிமீட்டர் என்ற சாதனம் இதை அளக்க பயன்படுகிறது. பொருளின் ஏற்கப்பட்ட மற்றும் இழக்கப்பட்ட வெப்பத்தை அளக்க பயன்படுகிறது. அடுத்து, 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஷ் எனப்படும். வெப்ப கடத்துதல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்பச்சலனம், 1 கலோரி தான் ஆன்சர். அடுத்து, வெப்ப கட்டுப்படுத்தி என்பது டேஷ் மாறாமல் வைத்திருக்கிறது. குளிர்ச்சி, வெப்பநிலையை, குறைவான வெப்பநிலை, அதிக வெப்பநிலை. ஆன்சர் வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். குளிர்தல், கலவை, வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு. ஆன்சர் குளிர்தல். ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அதன் வெப்பநிலை டேஷ் குறையும், சமம், மாறாது, அதிகரிக்கும். ஆன்சர் டி அதிகரிக்கும். ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை
உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையேயான தொலைவு டேஷ் அதிகரிக்கும், குறையும், சமம், இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ அதிகரிக்கும். எபோனைட் தண்டு ஒன்றின் கம்பளியால் தேய்க்கும் ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? எதிர் மின்னூட்டம், நேர் மின்னூட்டம், பகுதி நேர் மின்னூட்டம், பகுதி எதிர் மின்னூட்டம், எதுவும் இல்லை. ஆன்சர் நேர் மின்னூட்டம். இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? நியூட்ரான்கள், புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள். புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும். இரண்டு பொருள்களை தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது. ஸோ எலக்ட்ரான்கள் தான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பொது அறிவிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் நம்ம இயற்பியல் டாபிக் எடுத்திருக்கோம். நீங்கள் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.